ஆசீர்வதிப்பார் சொல்ற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஆமென். ஆனா அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுத்தால் மாத்திரம். பாருங்க, நோவா மழையை பார்க்கலைங்க, ஆனா சொன்னாரு மழையை கொண்டு இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்ன போது அவன் அநேக டிஸ்கரேஜான வார்த்தை, அநேக நிந்தையான வார்த்தை எல்லாவற்றிலும். ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த ஏரியா முழுவதும் அங்க இருந்த ஜனங்கள் முழுவதும் பாவத்துல இருந்த போது கூட நோவா எப்படி இருந்தார் தெரியுமா? நீதிமானா இருந்தார், பரிசுத்தமா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குளத்துல தாமரை இருந்தாலும் அந்த தாமரைக்கு மேல தண்ணி என்ன செய்யாது? மேல ஒட்டாது. கடல்ல மீன், கடல் மீன் இருந்தாலும் கடல் என்ன செய்யாது? அந்த உப்பு என்ன செய்யாது? அவன் தண்ணி உப்பா இருந்தாலும். அது போல பாவம் நிறைந்த உலகத்துல தான் நானும் நீங்களும் வாழ்கிறோம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பெரிய ஒரு கப்பலாக இருந்தாலும் அவன் அது நல்ல 99% பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தால் போதும் அதை மூழ்கடித்து விடும். அதுபோலத்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் எல்லாம் 99 காரியம் சரியா இருந்து ஒரு சின்ன பாவம் அவன் நம்முடைய நித்திய ராஜ்யத்தை விட்டு வீழ்த்தி விடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நீங்கள் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம். நீங்கள் அவன் தேவ சமூகத்தை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே பாவியாக மேலான என்ன செய்யுங்க, கிருபையா இருங்க என்று சொல்லி. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவதோ அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வருவது ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையா இருங்க. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நோவாய் குறித்து பார்க்கிற போது தேவனுடைய வார்த்தையின்படி பேழையை செய்தால் சொல்ல பார்க்க முடிகிறது. அவன் இன்னுமாய் பார்க்கும்போது நீதியை